இந்த அற்புத நாளிலே உங்களோடு இருப்பது, உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வது தேவன் எனக்கு கொடுத்த கிருபை. ஹல்லேலூயா. பாஸ்டர் அப்போ சொல்லுவாங்க செய்தி கொடு அப்படின்னு சொல்லி, நான் தான் சரி அவங்க நல்லா கொடுப்பாங்க அதை விட. ஆகவே உங்களுக்கு ஏற்றபடி அவர்கள் நல்ல வார்த்தைகளை கொண்டு வர கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். யார் பேசினாலும் அது நாங்கள் பேசுகிற வார்த்தை அல்ல, தேவன் கொடுக்கிற வார்த்தை. ஆகவே கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற அந்த வார்த்தைக்காக நன்றி சொல்கிறேன். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான வேளைக்காய்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீ நல்லவர் ஆண்டவரே, நல்லவர் அப்பா, எங்களை வழி நடத்துகிறவர். அருமையான சாட்சியை சகோதரி சொன்னாங்க ஆண்டவரே. எங்களையும் நீர் சாட்சியாக உயிருள்ள சாட்சிகளாய் வைத்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். எல்லாரிடத்திலும் சாட்சி இருக்கிறதப்பா ஆண்டவரே, சொல்ல நேரம் இல்லை. ஆனாலும் நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் பாடின பிரகாரம் நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உம்முடைய கிருபையாயிருக்கிறது. அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களோடு கூட நீர் பேசும். வந்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் உடைய வார்த்தை கிடைக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். எரேமியா சொன்னது போல உடைய வார்த்தைன்னு எனக்கு கிடைத்த போது அதை ஆகாரத்தை போல உட்கொண்டேன் என்று சொல்லி எரேமியா சொல்லுகிறாரே. ஆண்டவரே, இது எங்களுக்கு ஆத்தும ஆகாரம். இந்த ஆகாரத்தை நாங்கள் சாப்பிட்டு பலனடைந்து உமக்கு சாட்சியாய் வாழ கிருபை செய்க. உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். ஆகவே அவர் நம்மை வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு நான் ஒரு புது செய்தி அல்ல, இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை உங்களோடு கூட செய்தியாக பகிர்ந்து கொள்ள கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். ஆகவே அதை குறித்தே நான் உங்களோடு கூட பேச விருப்பத்தோடு வந்திருக்கிறேன். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் என்ன? என்னங்க? என்ன வசனம்? எந்த அதிகாரம்? யார் சொன்னது? சொல்லுங்க. மறந்துட்டாங்க, சிலர் மறந்துட்டாங்க. எத்தனை பேர் சொல்ல முடியலையே? பின்னாடி எல்லாம் மறந்துட்டீங்க போல. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? சேர்ந்து சொல்லுவோமா? செப்பனியா 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். அந்த வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 15ஆம் வசனம் வாசிப்போம். பைபிளை பாருங்க, என்ன பார்க்காதீங்க. பாருங்க, படிக்க தெரிலனா கூட பைபிளை பார்க்கணும். படிக்கிறதுக்கு வரலனாலும் பைபிளை பாருங்க, அது வேத கண்ணாடி. ஆமென். கர்த்தர் நல்லவர். வாசிப்போம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே பெரி இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு அருமையான வாக்குத்தத்தம். ஆமென். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், அவர் சொன்ன வார்த்தை, அது நிறைவேற்றவும் அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாள் இதோ 21வது நாளை நாம் கடந்து விட்டோம். இன்னும் இருக்கிறது என்ன? ஒரு 10 நாள், அவ்வளவுதான். இல்லை, 10 நாளா 9 நாளா தெரியல, எத்தனை நாளுன்னு தெரியல. இந்த மாதம் 10 நாள் இருக்கிறது. கர்த்தர் நம்மை இந்த மாதிரி இனி தீங்கை காணாதபடி நம்மளை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நல்லவராக இருந்ததினாலே அந்த வாக்குத்தத்தம் நம்ம வாழ்விலே நிறைவேறுகிறது. நான் கடந்த நாட்களில் பெண்கள் கூட்டத்தில் கேட்டேன், நம்மளுக்கு ஆண்டவர் வருஷத்தின் ஆரம்பத்தில் என்ன
வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஒவ்வொரு மாதமும் என்ன வாக்குத்தத்தம் சொன்னார் அப்படின்னு கேட்டால் எல்லாரும் மறந்து போயிடுறோம் இல்லை? அது என்ன, ஒரு மாதம் அன்னைக்கு 1ஆம் தேதி கேட்குறோம், அது 1வது முதல் வாரத்தில் அந்த வார்த்தை கேட்குறோம், அவ்வளோதான், மறந்துடுறோம் இல்லை? ஆனால் அந்த ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் நம்ம வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் அந்த வாக்குத்தத்தத்தை எழுதி வச்சு அதை மனப்பாடம் பண்ணணும். ஆமென். வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், நல்ல வாக்குத்தத்தங்களை மனப்பாடம் பண்ணுங்க. உங்கள் இருதயத்திலே அதை பதித்து வைத்து கொள்ளுங்கள். பிற்காலத்திலே கர்த்தர் அந்த வார்த்தைகள் எல்லாம் உங்கள் வாழ்விலே நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். ஜாய்ஸ் மேயர் என்ற அந்த அம்மாவை குறித்து நம்ம எல்லாரும் பார்க்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா என்னன்னு தெரியல. அந்த அம்மா எப்பவுமே அந்த வாக்குத்தத்தத்தை, அவர்கள் ரட்சிக்கப்பட்ட நாளிலே அந்த வாக்குத்தத்தத்தை ஒவ்வொன்றாக டைரியில் எழுதி வைத்து அதை மனப்பாடம் பண்ணி அறிக்கை செய்து தேவ சமூகத்திலே ஜெபிப்பார்களாம். கர்த்தர் பிற்காலத்திலே அவர்களை வல்லமையாய் பயன்படுத்துவதற்கு அந்த வாக்குத்தத்தம் அவர்களுக்கு உரித்ததாய் மாறிற்று. கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா. எது மாறினாலும் அவருடைய தீர்க்க தரிசன வார்த்தைகள், வாக்குத்தத்த வார்த்தைகள் ஒரு நாளும் மாறுவதே இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த அருமையான வாக்குத்தத்தத்திற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், ஆவிக்குரிய ஜீவியத்தில், வேலை செய்யும் இடங்களில் ஏதோ ஒரு காரியத்தினாலே நமக்கு இந்த தீங்குகள் நேரிடுகிறது இல்லை? நேரிடுகிறது. அதை நம்ம வாழ்க்கையிலே சில நேரத்தில் அனுபவித்து கொண்டே தான் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அவருடைய வாக்குத்தத்தத்தின் மேல் நம் நம்பிக்கை வைக்கும் போது இந்த தீங்குகள் நம்மை துக்கப்படுத்தாதபடி, சேதப்படுத்தாதபடி, அவைகள் காணாதபடி கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். அல்லேலூயா. அவைகளை மாற்றி அமைக்கிறார். அவருடைய வார்த்தையில் அவர் உண்மையுள்ள ஆண்டவர். ஆமென். ஆமாம், அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதே என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபங்களில் எழுதும் போது சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு அநேகருடைய வார்த்தைகள் மாறி போய்விடுகிறது. ஆனால் தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம் அது மாறுவதே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தில் இருக்கிற அத்தனை வார்த்தைகளையும் அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஆமென். யாருடைய வார்த்தையை நம்பாம போனாலும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் நம்ப வேண்டும். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, மனுஷருடைய வார்த்தையை நம்பாதீங்க, தேவ வார்த்தையை நம்புங்க. அல்லேலூயா. சிரிச்சு சொல்லுங்களேன், தேவ வார்த்தையை நம்புங்க. அல்லேலூயா. சில நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை நமக்கு டவுட் ஆயிடுது, சந்தேகம் வந்துடுது. இது நடக்குமா நடக்காதா? தாமதிக்கும் போது அவ்வளவுதான், ஆண்டவருடைய வார்த்தை என் வாழ்க்கையில நடைபெறாது அப்படின்னு நம்ம ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடறோம், அதோட நிப்பாட்டிடுறோம். ஆனால் ஆண்டவர் பாருங்க, ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தைகளை அவர் நிறைவேற்றினார். ஆமென். அவங்களுடைய சந்ததிக்கு சொன்ன வார்த்தைகள் எல்லாம் ஒவ்வொன்றாய் அவர் நிறைவேற்றினார். ஆமென். விசுவாசத்தை கொடுக்கிற நல்வார்த்தை. ஆமென். இதை நாம் கடைபிடித்து, அதை நேசித்து, அதை நம்ம வாழ்க்கையில் உரித்தாக வேண்டும். அது எவ்வளவு காலம் தாமதமானாலும் பரவாயில்லை. ஆமென். ஒரு வசனம் இருக்கு, ஆபகுக் தீர்க்கதரிசன புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அவருடைய வாக்குத்தத்தங்கள் எப்படி இருக்கு? குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டு இருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது தாமதித்தாலும் அதற்கு நீ என்ன செய்ய
காத்திரு. ஆமென். சில வாக்குத்தத்தங்கள் நிறைவேற நாம் காத்திருக்க வேண்டும். சில வாக்குத்தத்தங்கள் சீக்கிரமாய் நிறைவேறும், சில வாக்குத்தத்தங்கள் தாமதப்படும். அதற்காக நம்ம கலங்க வேண்டியதில்லை. ஆண்டவர் மாறிட்டாரோ, அவருடைய வார்த்தை மாறி போனதோ அப்படிலாம் நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். ஆமாம், அவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் அதை நம்பி விசுவாசித்தார் என்று சொல்லி ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து நம்ம வாசிக்கின்றோம். காலம் தாமதமானது, ஆனால் ஆபிரகாம் வாக்குத்தத்தத்தை அவிசுவாசமாய் அவர் விடவில்லை. ஆமென். அவர் ஏற்றுக்கொண்டதினாலே தான் 100 வயசில் கூட ஆண்டவர் அவருக்கு ஒரு நல்ல குழந்தை கொடுக்க வல்லவராக இருந்தார். ஆமென். தேவ பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தம் சாதாரணமானது இல்லை. வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த நம்முடைய ஆண்டவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை. ஹல்லேலூயா. 100க்கு 100 அதை நாம் என்ன செய்யணும்? நம்ப வேண்டும். இந்த செப்பனியா என்று சொன்னால் தேவனின் மறைப்பு என்று அர்த்தமா. அவருடைய பேருக்கு அர்த்தம் இருக்கிறது. தேவனின் மறைப்பு, உன்னதமானவுடைய அந்த மறைவிடம் அவருக்கு இருந்தது, பாதுகாப்பு இருந்தது. ஆகவே தான் செப்பனியா என்று சொல்லி வேதத்திலே நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை எப்போதுமே அவர் மறைத்து பாதுகாக்கிறவர். அல்லேலூயா. நமக்கு எல்லாருக்குமே எதிரி இருக்கு இல்லை? நமக்கு மாட்டமா இருக்கு. உலகத்தில் இருக்கிற மிருகங்கள், பறவைகள் இல்லை, எல்லாத்துக்குமே எதிராளர் ஒருத்தர் இருப்பார் இல்லை? அவளை காட்டுக்கு ராஜா சிங்கம், அதை கூட அடிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. ஒரு மிருகம் இருக்கிறது. யானை அதை போட்டு மிதிச்சிச்சுன்னா அவ்வளவுதான், ஒன்றுமே இருக்காது. அப்படி அதற்கும் ஒரு எதிரி இருக்கிறாங்க, அதற்கும் தீங்கு செய்ய ஒரு ஆட்கள் இருக்கிறது. அதுபோல் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லாவற்றுக்கும் ஒரு தீங்கு செய்கின்ற ஆட்கள் இருந்துகிட்டே தான் இருக்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா. ஆகவே நமக்கு தான் ஆச்சரியம். அது மிருகங்கள், ஊரும் பிராணிகள், இறகுள்ள பறவைகள் இதெல்லாம் தீங்கு செய்யும்போது என்ன பண்ணுது? பாவம் இல்லை, நம்மளாவது எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கிறோம். அதுவும் இருக்கும், ஒளிஞ்சுக்கும், நமக்கு ஒரு மறைவிடம். ஆனால் ஆண்டவர் தம்முடைய சிருஷ்டிகளை ஒரு நாளும் அவரை கைவிடுவதே இல்லை. ஹல்லேலூயா. ஒரு பறவை, மிருகங்களுக்கு கூட ஒரு பாதுகாப்பை கொடுக்கிற ஆண்டவர் தம்முடைய சாயலாக, தம்முடைய ரூபத்தின்படி படைக்கப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் ஒரு சிறந்த பாதுகாப்பு அவர்தான். ஹல்லேலூயா. 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 ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். லோத்துவின் நாட்களிலே ஒரு பயங்கரமான தீங்கு வந்தது. அங்கே ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் சோதோம் கொமோராவை அழிப்பதற்காக அவர் திட்டம் வச்சார். ஏன்? அந்த பட்டணம் பயங்கரமான பாவம், அசுத்தங்கள், தேவனுக்கு விரும்பாத காரியங்கள் அவர்கள் செய்து, அவர்கள் அந்நிய ஜாதிகள் தான், ஆனாலும் அவர்களுடைய காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் அந்த பட்டணத்தை அழிக்கணும்னு திட்டம் போட்டார். ஆனால் லோத்து ஒருவன் அந்த நீதிமானாய் அந்த பட்டணத்தில் இருந்ததினாலே அந்த லோத்துவை கர்த்தர் என்ன சொன்னார்? நீ என்ன செய்ய? ஆண்டவர் சொல்கிறாரு 18ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது லோத்துவை, அதற்கு லோத்து அப்படியெல்லாம் ஆண்டவர் ஒரு மலையை காண்பித்து சொல்கிறாரு, நீ அங்கே போ, மறைஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லி. ஆனால் லோத்து என்ன பண்ணுறாரு? வேண்டாம் ஆண்டவரே, அது ரொம்ப தூரமாக இருக்குது, நாங்கள் போகிறதுக்குள்ளாக எதா ஆயிடுவேன். இவரே சொல்கிறது, ஆண்டவர் சொன்னதை விட்டுட்டு அவர் சொல்றாரு, மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் 20ஆம் வசனத்தில் சொல்றாரு, என்ன சொல்றாரு? அங்கே இருக்கிற ஒரு சின்ன பிராணனை பிழைக்க ஓடி போகும் மட்டும் அந்த சின்ன ஊர் தானே என்றான். அவன் காமிக்கிறான். 21ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, அதற்கு அவர் கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடி இந்த விஷயத்தில் உனக்கு
அனுகிரகம் பண்ணுவேன். அதை விட்டுட்டு லோத்து ஒரு குகைக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிட்டார். ஆண்டவர் சொன்ன அந்த இடத்துக்கு போயிருந்தார்னா அவருக்கு எந்த தீங்கும் வந்திருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் காண்பிக்கிறார். ஆண்டவர் சொல்கிற இடத்துல நம்ம இருந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு தீங்குகள் வராது. ஆமென். அவர் மறைத்து கொள்வார். 27ஆம் சங்கீதத்தில் ஆண்டவர் அவருக்கு சொல்லப்பட்டிருக்கு, தீங்கு நாளில் அவர் தமது கூடாரத்திலே மறைத்து, கூடார மறைவிலே ஒளித்து வைத்து கண்மலையின் மேல் உயர்த்துவார். அல்லேலூயா. நமக்கு வருகிற இப்படிப்பட்ட மனுஷர் மூலமாய் இந்த இடத்துல தான் சொல்றது, தீங்கை காணாதிருப்பாய். ஆமென். ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை செப்பனியா தீர்க்கதரிசியின் மூலமாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் வாக்கு கொடுக்கிறார். அவர்கள் ஒரு பயங்கரமான சூழ்நிலையில் இருக்கிறார்கள். பாபிலோனிலே சிறைப்பட்டு போயிருக்கிறார்கள். வேதனை, குழப்பம், மனவேதனை, கண்ணீர். அவர்கள் 70 ஆண்டுகள் எவ்வளவு கண்ணீர் சிந்தி இருப்பார்கள் இல்லை? கானான் தேசம் ஒரு செழிப்பான தேசம், ஒரு பாதுகாப்பான தேசம். அந்த தேசத்தை விட்டு இவங்க பாபிலோனுக்குள்ள சிறைப்பட்டவர்களாய் போயிருக்கிறாங்க. அந்த இடத்துல தான் ஆண்டவர் அவர்களுடைய கடைசி காலத்திலே தீர்க்கதரிசியின் மூலமாய் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் இந்த வார்த்தையை. அவர் சொல்றாரு, நான் உங்கள் ஆக்கினைகளெல்லாம் அகற்றி, என்ன சொல்றாரு, உன் சத்துருக்களை விலக்கி இஸ்ரவேலின் ராஜாவாகிய நான் உங்கள் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் எப்படி சொல்றார்? அவங்களுடைய வேதனை கண்ணீரை பார்த்த ஆண்டவர், அவங்களுடைய துன்பங்களை பார்த்த ஆண்டவர், தேவன்கிட்ட ஆண்டவர்கிட்ட அவர்கள் முறையிட்டார்கள், அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி இரவும் பகலும் வேதனைப்பட்ட அந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய ஆக்கினை எல்லாம் நான் என்ன செய்வேன், அகற்றி விடுவேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆக்கினைகளை எல்லாம் அகற்றி இப்போ சொல்றாரு, நீ தீங்கை காணாதிருப்பாய். நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட தீங்குகள் நம்மை பின்தொடர்ந்து வந்தது, எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுவோமே. ஹல்லேலூயா. பாதுகாத்தார், இனியும் பாதுகாப்பார். ஆமென். இனியும் காப்பார். 121ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும் போது எல்லா தீங்குக்கும் உன்னை விலக்கி காப்பார் என்று சொல்லி சொல்றாரு. எல்லா தீங்கும் நமக்கு தெரியாது, என்னென்ன தீங்குகள் நமக்கு வரும் என்று நமக்கு தெரியாது. ஆனாலும் ஆண்டவர் அதிலிருந்து விலக்கி காக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த அடைக்கலத்துக்குள்ளே அவர் இருந்தார். எரேமியா 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது எரேமியா சொல்கிறார், நீரே என் அடைக்கலம். ஆமென். தாவீது சொல்லுகிறார், நீரே என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன் என்று சொல்லி சொல்றாரு. 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது யாபேஸ் அவர் சொல்றாரு, தீங்குக்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று சொல்லி ஜெபம் பண்றாரு. இப்படி ஒவ்வொருத்தரும் அந்த தீங்கு வரும்போதெல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் போய் மறைந்து கொண்டார்கள். ஆமென். தெய்வ பிள்ளைகளே, நமக்கு தீங்கு வரும்போதெல்லாம் நம்ம யார்கிட்ட இருக்கிறோம்? தெய்வ சமூகத்துக்கு ஓடுறோம். ஆமென். நமக்கு தீங்கு தொடராதபடி கர்த்தர் நம்மை அதிலிருந்து விலக்கி பாதுகாக்கிறார். கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த மாதத்தில் மாத்திரமல்ல, நம்ம உயிரோடு இருக்கிற நாட்கள் வரைக்கும் எந்த தீங்கும் நம்மை அணுகாதபடி காப்பார். ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவருடைய சில நேரங்களிலே ஏன் நமக்கு தீங்குகள் வருகிறது, ஏன் தீங்குகள் வருகிறது, சில நேரத்தில் நம்ம அப்படி யோசிக்கிறோம், ஏன் வருது அப்படின்னு. 3 விதங்களிலே நமக்கு தீங்குகள் வருகிறதா. ஒன்று, நாம் உடன்படிக்கை மீறும் போது நமக்கு தீங்கு வருகிறது நம்ம வாழ்க்கையில். 2வது, சாத்தான் நமக்கு தீங்கு செய்ய நினைக்கிறான்.
மூன்றாவது, மனுஷர்கள் நமக்கு தீங்கு செய்ய நினைக்கிறார்கள். 3 விதத்திலே நம்ம ஒவ்வொருவருக்கும் தீங்குகள் இருக்கிறது. உடன்படிக்கை, தேவன் நமக்கு வேதத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல உடன்படிக்கை தந்திருக்கிறார், கட்டளைகள் இருக்கிறது, பிரமாணங்கள் இருக்கிறது. இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இஸ்ரவேல் ஜனங்கள் அதை கடைப்பிடித்து நடக்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இல்லை? ஆனாலும் சிலர் கடைப்பிடித்தார்கள். வேதத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாம் பார்க்கும்போது, தீர்க்கதரிசிகள் இவங்களெல்லாம் பார்க்கும்போது, அந்த வேத பிரமாணத்தை அவர்கள் கற்பனைகளை கட்டளைகளெல்லாம் கீழ்ப்படிந்து நடந்ததினாலே தான் பழைய ஏற்பாட்டில் இத்தனை தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். ஆமென், அல்லேலூயா. இந்த வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு தேவ மனிதர்களுக்கும் ஒவ்வொரு தீங்குகள் இருந்ததை நாம் ஒவ்வொரு காலகட்டத்திலே பார்க்குறோம். வேதத்தில் அப்படி தான் இருக்குது. இதெல்லாம் ஏன் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார்? நாம் அதை பார்த்து விசுவாசத்திலே பலப்படுவதற்காக. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் எதற்காக எழுதப்பட்டது? இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்கிற விசுவாசிகளாகிய நமக்கு இப்படிப்பட்ட போராட்டங்கள் தீங்குகள் வந்தாலும் விசுவாசத்தினை நீதிமான் பிழைப்பான் என்று சொன்னது போல நம்முடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தையெல்லாம் நமக்கு என்ன ஆகுது? அதை வாசிக்கும் போதெல்லாம் தைரியம் வருகிறது, ஒரு பலன் வருகிறது. ஆமென், ஹல்லேலூயா. வார்த்தை இருந்தாலும் சில நேரத்தில் நாம் சோர்ந்து போகிறோம். ஆண்டவர் பல சூழ்நிலை மூலமாக நமக்கு தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி நம்மளோடு திடப்படுத்தி பலப்படுத்தி ஆண்டவர் ஓடச் செய்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை நாம் சோர்ந்து போய் விட்டு இருந்தோம் என்று சொன்னால் தேவனை விட்டு பின்னாடி போயிருப்போம். ஆனால் கர்த்தர் நம்மை சோர்ந்து போகாதபடி உற்சாகப்படுத்தி எழுப்பி ஓட செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்தும். ஏன் ஆராதனைக்கு வரோம்? ஏன் ஆராதனைக்கு வரோம்? ஆண்டவர் ஏன் துதிக்கிறோம்? கடந்த வாரமெல்லாம் ஆண்டவர் என்ன செய்தார்? 6 நாட்களும் நம்மை வழி நடத்தி இருக்கிறார். எங்களுக்கு ஆராதனை நடத்தும் போதே ஆதியில் அப்போது சின்ன வயசாக இருக்கும் போதே நாங்கள் ஆராதனை ஏன் நடத்துகிறாங்கன்னா, ஏன் நம்ம ஆராதிக்க வருகிறோம் என்று சொன்னால், கர்த்தர் செய்த 6 நாட்களும் நன்மை செய்திருக்கிறாரே, கிருபை பாராட்டி இருக்கிறாரே, தயவோடு இருந்தாரே, நமக்கு எந்த தீங்கு வராமல் காத்தாரே, அவருக்கு நன்றி சொல்லும்படியாய் அவரை ஆராதிக்கும்படியாகத்தான் நாங்கள் இந்த இடத்துல கூடி வருகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பாடல் இருக்கிறது. என்ன பாடல் தெரியுங்களா? சாரல் நோரோஜி அவர்கள் பாடின பாடல். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே, கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே, கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்த ஸ்தோத்திரிப்போமே, புதமே ஆனந்தமே பரமா. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்காகத்தான் ஆராதனைக்கு வரோம். ஆமாம், என்ன எடுத்துகிட்டு வரோம் ஆண்டவருக்கு? பெஸ்டானது ஆராதனை. அன்றைக்கு ஆபேல் சிறந்த பலியை ஆண்டவருக்கு செலுத்தினார். பாடி ஆராதிக்க ஆராதிக்க ஒரு புது கிருபையை பெற்றுக்கொள்ளுகிறோம், ஒரு புது பலனை பெற்றுக்கொள்ளுகிறோம். திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஓடுறதுக்கு ஆண்டவர் பலன் கொடுக்குறார். ஆமென். அவரை மகிமைப்படுத்த அடுத்த வாரம் வருகிறோம். இதுதான் ஆராதனைன்னு அர்த்தம். ஆமென், ஹல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள், நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க கேட்க வருகிறீங்க, என்னை பலப்படுத்துகிறான்னு சொல்கிறீங்க, நல்லது தான். நாம் என்ன ஆண்டவருக்கு கொடுக்குறோம்? பெஸ்ட்டாக என்ன கொடுக்குறோம்? ஆராதனை பெஸ்ட்டாக கொடுக்கணும். அல்லேலூயா.
உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு சிந்தையோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. ஆமென். இது அன்பு கூர்ந்து அவரை ஆராதிக்க வேண்டும். அதுக்காகத்தாங்க ஞாயிற்றுக்கிழமை ஓடி வந்து அவரிடத்தில் பலன் பெற்று தொடர்ந்து அப்படியே ஓடுறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இதற்காகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே நான் இங்கெங்கே போயிட்டுருக்கிறேன், தயவுசெய்து மன்னிச்சிருங்க. அந்த தீங்கு மாறும்படியாக சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் வருகிற தீங்கெல்லாம் நம்ம எப்படி நம்மளே சில காரியங்களை ஏற்படுத்தி கொள்ளுகிறோம். நம்ம வாழ்க்கைக்கு நாமே தீங்கு இழைக்கிறோம், அவ்வளவுதான். தேவனுடைய கட்டளைகளை மீறும்போது, அவர் வார்த்தை கீழ்ப்படியாமல் போகும்போது, இந்த வேதத்தை கை கொண்டாதான் நம்ம ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. ஆமாம், வீட்டில் சண்டை போட்டோம்னா நமக்கு சமாதானம் இருக்கா? ஆமாம், ஒரே தீங்கு தான். அதுதான் கோவப்படுறது, எரிச்சல் படுறது, தேவையில்லாத வார்த்தைகளை பேசுறது. ஆமாம், தேவனுடைய வார்த்தைக்கு மீறுவது. நம்ம எத்தனை முறை அப்படி செய்கிறோம். ஆனால் கர்த்தருக்கு பயப்படும் போது நம்ம தீமை விட்டு விலகிறவர்களாக இருக்கிறோம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நாமே நமக்கு சில காரியங்களை செய்து தீங்குக்குள்ளாக போயிடுறோம். தேவையில்லாத காரியங்கள். கடன் வாங்காது இருப்பாயாக அப்படின்னா அவன் அப்போ தான் எங்கேயாவது அவன் சொல்லுவான், கடன்காரன் கூப்பிடுவான். என்ன சொல்கிறது, ஃபைனான்ஸ்காரன். இப்போ தான் ஏகப்பட்ட ஃபைனான்ஸ்காரங்க ஏற்படுத்திட்டாங்க. கடன்காரன் ஆயிரு. அது இல்லாமல் இன்னொன்று கொடுக்குறாங்க. அது என்ன கார்டு கார்டு கொடுக்குறாங்க, கிரெடிட் கார்டு. நீ பணமே இல்லைனாலும் வாங்கிக்கோ கட்டிட்டு. என்ன வேதனையான காரியங்கள் இந்த நாட்களிலே நடந்து வருகிற தெய்வ பிள்ளைகளை. இதெல்லாம் நம்ம விலைக்கு பாதுகாத்து கொள்ளணும். அதுக்கு நம்ம தேவனிடத்தில் ஆலோசனை ஒவ்வொரு நாளும் கேட்கணும். ஆண்டவரே, எனக்கு ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்வதற்கு எனக்கு வழி செய்யுங்கப்பா, பலன் கொடுங்க. நான் எந்த வழியிலும் போயிடக்கூடாது. அதுக்காக தான் வேதத்தை எடுத்து வாசிக்கணும். நீதிமொழிகள் ஒவ்வொரு நாளும் நம்ம வாசிக்கும் போது அது நமக்கு ஞானத்தை கொடுக்கிறது, விவேகத்தை கொடுக்கிறது, அறிவை ஊட்டுகிறது. நம்ம எப்படி வாழணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் வேதத்தில் இருக்கிற அதிசயங்களை இந்த நீதிமொழிகளில் நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு நாளைக்கும் நாம் எப்படி வாழணும்னு கற்றுக் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. பாவத்தை விலகச் செய்கிறது, பரிசுத்தமாய் வாழ உதவி செய்கிற தேவ பிள்ளைகளே, நாமே நமக்கு தீங்குகளை வரவித்து கொண்டால் அதற்கு யார் பொறுப்பு? யார் மேலனா போட்டுருவோம் இல்லை? நமக்கு ஏதாவது தீங்கு வீட்டுக்குள்ளே வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இவங்களால தான் இப்படி. ஆமாம், மற்றவங்க மேலே பழி போடுறதுல நம்மை போல மனுஷர் இருக்க மாட்டாங்க இல்லை. ஆனால் தன்னைத்தானே நிதானிக்கிறவன் நியாயத்திற்கப்படான் என்று வேதம் சொல்லுகிறது. எது ஒரு காரியம் நடந்தாலும் நாமே சோதித்து பார்த்து, இது நல்லதா, இப்படி செஞ்சிட்டனே அப்படின்னு சொல்லி சில நேரங்களிலே நம் தவறான பாதையில் போகும்போது ஆவியானவன் கண்டித்து உணர்த்தும் போது தேவ சமூகத்தில் வரோம், இரக்கம் பெற்று கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. தீங்குகள் மாற்றப்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் நம்ம வேதத்தை கை கொண்டு நடக்கிறவர்களாக மாறணும். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம பேசும்போது, நடக்கும்போது, சிந்திக்கும் போது, செயல்படும் போது எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமானதா இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார். இல்லைன்னா நாமளே நமக்கு தீங்கு செய்கிறவர்களாக மாறி விடுகிறோம். ஆகவே தீங்கு நம் மூலமாக முதல் வந்துடுது. ரெண்டாவது சாத்தான் மூலமாக நமக்கு வருகிறது. சாத்தான் மூலமாக, யோபுக்கு சாத்தான் மூலமாக வந்தது இல்லை? ஆமாம், அவனை சோதிக்கும்படி அவன் வந்தான். ஆனால் கர்த்தர் அவனை இரட்டிப்பான ஆசீர்வாதத்தினால் நிரப்பினார். ஆமென். ஹல்லேலூயா.
சாத்தான் எந்தெல்லாம் நமக்கு தீங்கு செய்ய வருகிறானோ கர்த்தர் அதையெல்லாம் நன்மையாக மாற்றுவார். ஆமென், அல்லேலூயா. அந்த சாத்தானுடைய தீங்குகள் எல்லாம் கொஞ்ச காலத்தில் அனுமதிப்பார். சில நேரத்தில் வரும், சில நேரத்தில் மேற்கொள்ளும். சகோதரி சொன்னாங்க, பயங்கரமான கனவு. இதெல்லாம் அவங்க ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்த போது எல்லாம் அழிஞ்சு போச்சு. இப்படி தான் ஒவ்வொரு காரியம் நம்ம உலகத்தில் வாழ்கின்ற அத்தனை நாட்களும் சாத்தான் நம்ம எப்படி வரான், சுற்றி சுற்றி நம்மை, பல்லு பிடுங்கப்பட்ட சாத்தான் எப்படி பொக்கவாயோடு கூட நம்மை சுற்றி சுற்றி வந்து யாரை விழுங்கிடலாமான்னு பார்க்குறான். சிங்கம் எப்போ விழுங்காது, கடிச்சு போட்டு தான் சாப்பிடும். ஆனால் இந்த சாத்தான் பாருங்க, பல்லு விழுந்து பல்லையே பிடுங்கப்பட்டது. இந்த சாத்தான் எப்படி வரான், நம்மளை சுற்றி சுற்றி முழுங்கிடலாம், உயிரோடு முழுங்கிடலாம். அவனுக்கு முழுங்க முடியுமா? இல்லை. ஆண்டவர் கையில் நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சில காலம் யோபுவுக்கு அனுமதித்தார். ஆண்டவர் இரட்டிப்பாக ஆசீர்வதி. அவனே வெக்கப்பட்டு போயிடுவான், வந்த வழியா போவார் அவரே. நம்ம ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்ட பின்பு. அல்லேலூயா. மூன்றாவது, மனுஷர் மூலமாய் நமக்கு தீங்குகள் வருகிறது. நிறைய வேதத்தில் நம்ம அதை பார்க்குறோம். சொந்த குடும்பத்தாரால் வருகிற தீங்கு, சொந்த பந்தங்கள் மூலமாய் வருகிறது தீங்குகள். நமக்கு வந்ததில்ல பெரிய தீங்கு, அந்த மாதிரி எல்லாருக்கும் அது இருக்கு. யோசேப்பு அவருடைய சகோதரர்கள் மூலமாய் வந்தது. அந்த தீங்கு எல்லாம் கர்த்தர் நன்மையாய் மாற்றி தந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. தீங்கு ஒன்றும் அவனை துக்கப்படுத்தவே இல்லை. அந்த நாட்கள் கொஞ்ச நாள் அவர் பட்ட பாடுகளுக்கு ஆண்டவர் சிறப்பான ஒரு மேன்மையை கொடுத்தார். தேவ பிள்ளைகளே, நாம் நமக்கு தீங்கு செய்து விடக்கூடாது. சாத்தான வருகிற தீங்கை அது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடி ஜெயிக்க வெற்றி பெற கர்த்தர் கிருபை கொடுப்பார். அல்லேலூயா. மனுஷர் மூலமாய் வருகிற தீங்கு அது நம்மை அது உயர்த்துறதான், அது நம்மளை லிஃப்ட் பண்ணோம். ஆமென். மனுஷர் எதெல்லாம் தீங்கா நினச்சி வராங்களோ அவங்க முன்னாடியே, அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு. இந்த செப்பனியா எழுதின இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தில் அங்கே ஆண்டவர் சொல்லும்போது, நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன். அந்த வசனம் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. 3ஆம் அதிகாரத்தில் நம்ம கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று சொல்லி ஆண்டவர். அது மட்டும் இல்லை, 19ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன். ஆமென், அல்லேலூயா. நம்மை சிறுமைப்படுத்தினவங்களை தண்டிப்பார் ஆண்டவர். உங்களுக்கு விரோதமாய் சிறுமைப்படுத்த ஆட்கள் எங்கே இருப்பாங்க, எங்கே இருப்பாங்க? அவங்க மத்தியில் நீங்கள் இருக்கிறீங்க, பயப்படாதீங்க. உங்கள் உள்ளத்தில் இருக்கிற ஆண்டவரை விட அவங்க பெரியவங்க இல்லை. அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னில் இருக்கிறவர் மிகவும் பெரியவர். அல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் சொல்லலாம், எனக்கு இவங்க விரோதியாக இருக்கிறாங்க, இங்கே போனால் இவங்க வேலை செய்கிற இடத்துல இவங்க விரோதிக்கிறாங்க, இவங்க பேசுகிறாங்க. கடந்த நாட்களில் ஒரு சகோதரி, ஒரு அம்மா என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, எங்கள் வீட்டு பக்கத்துலேயே நான் இருக்கிற காம்பவுண்டுக்குள்ளவே ஒரு விக்கிரக ஆராதனை செய்கிற ஒரு அம்மா எப்போ என்னை திட்டிகிட்டே இருக்கும், பயங்கரமாக பேசும். அவங்க உடைஞ்சு போய் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, ஜெபம் பண்ணிட்டு. அப்புறம் அந்த ஓனரம்மா இவங்களுக்கு பக்க பலமாக இருந்தார்கள். உடனே அவங்க காலி பண்ணி வச்சுட்டாங்க, போயிட்டாங்க அந்த அம்மா. அந்த அவங்கள திட்டின அந்த அம்மா அந்த இடத்தை விட்டு காலி பண்ணி போயிட்டாங்க. அல்லேலூயா. ஒரு கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துறாங்க. இப்படி தாங்க நம்ம ஆண்டவர் யாரெல்லாம் தீமை செய்ய நினைக்கிறார்களோ அவர்கள் முன்னாடியே நம்மை ஆசீர்வாதமாய் வைப்பார். ஆமென், அல்லேலூயா. அவர் சொல்றாரு, சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன், நொண்டியானவரை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்து கொள்வேன். தள்ளாடுகிறது கால்கள், என்ன செய்கிறதுன்னு தெரியல. சில நேரத்தில் இங்கே ஏன் நொண்டியானவன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறாருன்னா,
தள்ளாடுகிறது கால்கள். ஆண்டவரே, இவங்க இப்படி பேசிட்டாங்களே, இவங்க இப்படி நடந்துக்கிட்டாங்களே, இவங்க இப்படி பண்ணுறாங்களே ஆண்டவரே என்று சொல்லி நம்ம பயந்து ஒரு மாதிரி இருக்கும். தள்ளு உண்டவன் தள்ளப்பட்ட நிலை, ஆனால் சேர்த்து கொள்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அது மட்டும் இல்லை, அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும், சகல வேலை ஸ்தலங்களிலும், சகல வீடுகள் மத்தியிலும் எந்த இடத்துல இருந்து வெட்கப்படுறீங்களோ அதே இடத்திலே கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார். அல்லேலூயா. உயர்வை தருவார். வேலை ஸ்தலத்திலே ஒரு உயர்வு. ஆமாம், யாரு உங்களுக்கு எதிராக செயல்பட அந்த யாரு சொல்றது, அந்த கம்பெனி ஓனர்கிட்ட போய் சொல்லுவாங்க இல்லை, போட்டு போட்டு கொடுக்குற ஆட்கள் இருக்கிறாங்க. விரோதமாய் குடும்பத்தில் இருப்பாங்க, எங்க போனாலும் இருப்பாங்க நமக்கு. ஆகவே நம்முடைய ஆண்டவர் பாருங்க, நீங்க எங்க வெட்கத்தை அனுபவித்தீங்களோ அங்கதான் உங்க தலை உயரும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய், புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைப்பாராம். ஆமென். எவ்வளோ நல்ல ஆண்டவர் பாருங்க. நமக்கு நிறைய சத்துருக்கள் இப்படி அதிக ஆட்கள் இருக்கிறாங்க. நேரம் போயிட்டே இருக்கு, ரொம்ப இன்னும் இருக்கு. ஆனாலுங்க இந்த பிசாசினால் வருகிற தீங்கு கர்த்தர் ஆண்டவர் அனுமதித்தார், அதை முடிவிலே இரட்டிப்பாய் ஆசீர்வதித்தார். தேவ பிள்ளைகளே, இங்கே என்ன சொல்லியிருக்கிறனா, இஸ்ரவேலின் ராஜா அவர்கள் நடுவிலே இருக்கிறார். ஆமென். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய நடுவிலே இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவருக்கு பேர் என்ன தெரியுமா? உலகத்தில் எத்தனையோ ராஜா இருக்கிறாங்க, எல்லா ராஜாக்களுக்கும் ஒரு மகிமையான ராஜா நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு அவர் விசேஷமாய் ராஜா. நம்மோடு கூட அவர் வாழ விரும்புகிறார், நம்மோடு கூட ஆளுகை செய்ய விரும்புகிறார், நம்ம வீட்டில் தங்கியிருக்க விரும்புகிறார். ஆமேன். நம்மோடு வாழ விரும்புகிறார். ஆமேன். இப்படிப்பட்ட ராஜா நம்மோடு கூட இருக்கிறார். இந்த ராஜாவுக்கு எத்தனை சேனை இருக்கு, எத்தனை அதிகாரங்கள் இருக்கு, எத்தனை கோடி கோடியான தேவ தூதர்கள் இருக்கிறார்கள், எத்தனை காரியம் பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே மாத்திரம் இல்லை, இங்கேயும் இருக்கு. அல்லேலூயா. நமக்காக தேவ தூதர்களை அவர் பணிவிடை ஆவிகளாய் உலகத்திலே தந்திருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்ம நடுவில் இருக்கிறார். அவர் நடுவில் இருக்கணும்னா நாம் என்ன செய்யணும்? அவருக்கு ஒரு சிங்காசனத்தை அமைக்க வேண்டும். ஆமேன். அல்லேலூயா. எல்லாவற்றுக்காக நீங்கள் நன்றி சொல்லிகிட்டே இருங்க. இப்படி தீமை செய்கிறவர்கள், சாத்தானுடைய தீங்கு இப்படிலாம் வரும்போது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். என்னன்னா, இங்கே 14ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றார், சியோன் குமார்த்தியே கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள், எருசலேமின் குமாரத்தியே நீ உன் முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களி கூறு. அதுக்கப்புறம்தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் ஆக்கினைகளை அகற்றி. தெய்வ பிள்ளைகளே, தீங்கை காணாதிருப்பார். துதிக்க சொல்லுகிறார். இப்போ நீங்க போற பாதை ஒரு தீங்கான கடினமான வேதனை நிறைந்த பாதையா இருக்கலாம். ஆண்டவர் அதான் சொல்றாரு, முன்னாடியே துதிச்சிருப்பான், அதை பார்த்து பயப்படாத. எரிகோ மதில பார்த்து இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்திருந்தா அது விழுந்திருக்க முடியாதுல்ல. துதிச்சாங்க. ஆண்டவரை துதிக்க சொன்னார். வாயை திறக்கக்கூடாது. வாயை திறன்னு சொல்லியிருந்தா எல்லாம் முறுமுறுத்திருப்பான். முறுமுறுத்து தான் பாதி வழியில செத்து போயிட்டாங்க எல்லாரும். இனி முறுமுறுத்தா இந்த ஜனங்களும் போயிடும். ஆண்டவருக்கு மனவேதனை. இந்த ஜனங்களையும் நம்ம விட்டுறக்கூடாது. இவங்களை துதிக்க சொல்லான்னு ஆண்டவர் யோசுவாவின் இடத்துல சொல்கிறாரு. எல்லாம் துதிக்க ஆரம்பிக்கிறார்கள். துதித்த பின்னாடி எரிகோ கீழே விழுந்தது. உங்களுக்கு விரோதமாக என்னென்ன இருக்குது? வீட்டில் பிரச்சனை இருக்கா? போராட்டங்கள் இருக்கா? இருளான பாதை இருக்கா? வேதனைப்படுத்துகிற ஆட்கள் இருக்கிறாங்களா? அவங்களுக்காக ஆண்டவரே சோத்திரம்
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்மை செய்ய நீர் வல்லவர், உம்மை துதிக்கிறேன் ஆராதிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரை ஆராதித்து கொண்டே இருங்க. ஆண்டவர் அந்த பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லாமல் மாற்றிடுவார். ஹல்லேலூயா. இதுதான் ஒரு சிறப்பான வழி, வேற ஒன்றும் வழியே இல்லை. ஆண்டவர் செய்வது தீங்கை ஆண்டவர் காணாதபடி மாற்றுவதற்கு இதுதான் சிறப்பான வழி. ஹல்லேலூயா. கணவர் கஷ்டப்படுத்துகிறாரா, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிள்ளைகள் கஷ்டப்படுத்துகிறாங்களா, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மனைவி கணவன் கோபப்படுத்துகிறாங்களா, ஆண்டவரே அவங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்கள் என்ன கொடுத்தீங்கப்பா, இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்காக நான் ஸ்தோத்திரம் பண்ணுறேன். ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருங்க. வியாதிக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கடன் பிரச்சனைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே இதெல்லாம் என்னை மாற்றி அற்புதமாக என்னை நடத்த போகிறீங்க. இந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த தீங்கை காணாதபடி என்னை வாழ வைக்க நீங்கள் வல்லவர் என்று சொல்லி ஆண்டவரை துதித்து கொண்டே இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். இந்த வாக்குத்தத்தம் அப்படியே நிறைவேறும். ஆமென். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் நிறைவேற இதுதான் வழி. கர்த்தர் நல்லவர். ஆமென். நேரம் முடிஞ்சுது, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டேன், வேகமாக போயிட்டேன். தயவுசெய்து நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போமா. நிறைய இருக்குது பேச, ஆனால் டைம் இல்லை. கண்களை மூடி நாம் ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எனக்கு நன்றி. எல்லாரும் எழும்பி நிற்போமா, எழும்பி நிற்போம். ஸ்தோத்திரம். நாம் இப்போது காணிக்கை எடுக்கிற நேரம். எல்லாரும் தியாகத்தோடு கத்திருக்கின்ற ஜபத்தோடு காணிக்கை செலுத்துங்க. ஒரு பாடலை பாடும்போது காணிக்கை எடுக்க. என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே, இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. எல்லாரும் சொல்லுவோம், இயேசுவே போல காத்தவர். எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுவோம், இயேசுவே உம்மை சொந்தமாக, இதைவிட பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லை. இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே, பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லை. இயேசுவே
குடும்பத்துக்காக விசேஷமாக ஜெபிக்க போகிறோம். இங்கே குடும்பத்தினர் வந்திருக்கிறாங்க. அவங்க குடும்பத்தினர் சந்திரசேகர் விடாத தலைவலியால் கோவை இஎஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஸ்கேன் எடுக்க சொல்லியிருக்காங்க. தேவன் ஒரு அற்புதம் செய்ய ஜெபியுங்கள். இன்னொரு குடும்பம் கார்த்திக் கெட்சி, அவனுடைய மகன் ஐவின், மறக்காதீங்க, 2 வயது குழந்தை மூளை காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2 குடும்பத்திற்கும் அற்புதம் செய்ய நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல விசுவாசத்தோடு கர்த்தர் அற்புதம் செய்ய. ஓ ஹல்லேலூயா. சந்திரசேகர் அவர்களுடைய தலையில் இருக்கிற பலவீனத்தை இயேசுவின் நாமத்திலே கடிந்து கொள்கிறோம். ஐவின் அந்த சரீரம் மூளை காய்ச்சலால் பாதிக்க அந்த சிறுவன், 2 வயது சிறுவன், அந்த மகனை கர்த்தர் தொடுவீராக. ஹல்லேலூயா. ஓ அற்புதம் செய்வீராக ஆண்டவரே, அற்புதம் செய்வீராக. ஓ இன்றைக்கு கேட்ட சத்தியத்தின்படி உடன்படிக்கை நாங்கள் மீறும் போது சில தீங்குகள் எங்களுக்கு வருகிறது. சில மனிதர்களால் எங்களுக்கு தீங்கு வருகிறது. சத்துருக்களால் எங்களுக்கு தீங்கு வருகிறது. ஆனால் எல்லா தீங்குக்கும் எங்களை நீர் விலக்கி பாதுகாக்கிறவர். இனி தீங்கை காணாதிருப்பாய் என்ற அந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்கள் நடுவில் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். 2 அல்லது 3 பேர் எங்கே குடியிருக்கிறவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்று சொன்னீரப்பா. எங்கள் நடுவில் இருப்பதற்காய் நன்றி அப்பா. இந்த ஆலயத்தின் நடுவிலே நீர் வாசம் பண்ணுவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். தேவ செய்தி கொடுத்த நம்முடைய மகளை இன்னும் வல்லமையாய் பயன்படுத்தும் ஆண்டவர். இந்த நாள் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுகிற மக்களை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைக்காக விதைத்த இந்த கரங்களை ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா. God is good all the time என்று நாங்கள் சொல்வது போல எல்லா நாளும் நீர் ஒவ்வொருவருக்கும் நல்லவராய் இருப்பீராக. இந்த சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்த நாட்களிலே பல விதங்களிலே நாங்கள் காயப்பட்டு நொறுக்கப்பட்டு இருந்தோம். இந்த நாட்களில் எங்களை ஆற்றி தேற்றி தைரியப்படுத்தி திடப்படுத்தி பலப்படுத்தி வருவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மீண்டும் எடுத்து ஸ்தாபித்த ஆண்டவர், இந்த சபை எடுத்து நீர் கட்டி வருவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவர் இந்த சபையின் மூலமாய் நீர் மகிமைப்பட்டு வருவதற்காய் ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். பலவீனங்கள் மாறினதற்காய் நன்றி. சுகவீனர்களுக்காய் ஜெபித்தோம். அந்த 2 நபர்களையும் சந்திரசேகரையும் ஆண்டவரை ஐவினையும் தொட்டதற்காய் நன்றி. நம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் இனிய நாமத்தில் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடு சதா காலமும் நிலைத்திருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். பிரைஸ் காட்.